இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு சாம்பார் புளி குழம்பு செய்வோம். ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த குழம்பு சாப்பிடும்போது சாம்பார் மாதிரி புளிக்குழம்பு அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருந்து குக்கர்ல 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா கிளீன் பண்ணிட்டு, மஞ்சள் தூள், 4 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுக்கணும். சரி, இன்னைக்கு குழம்பு செய்யறதுக்கு மண்சட்டி வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா மசாலா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. மசாலாயோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கிறேன். அது நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்துடணும். அது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சி சேர்க்கணும். இந்த சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க கூடாது, குழம்பு தண்ணி போலவும் இருக்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலக்கி விடணும். சாம்பார் பொடி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு 1 கைப்பிடி அளவுக்கு உருவி வச்சிருக்கிற முருங்கலையை போட்டு நல்லா கிளறி விடணும். உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துடணும். கீரை சேர்த்த பிறகு குழம்பு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க விடணும். அந்த சட்டி சூட்லயே குழம்பு நல்லா கொதிக்கும். வரட்டா.